வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். யார் அந்த சார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் சிறப்பு விசாரணை குழுவிடம் கூறுங்கள். மலிவான அரசியல் செய்ய வேண்டாம் என எதிர்க்கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்? அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயல மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். நூறு யார் அந்த சார் கேள்விகளை அதிமுகவை நோக்கி கேட்க முடியும். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னார். இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. பேட்ஜ் அணிஞ்சிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாங்க பாதியில. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விளக்கம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் திமுககாரர் அல்ல என்றும் திட்டவட்டம். உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு இப்ப இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த 103வது வட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. சுதாகர் அதிமுக வட்டச் செயலாளர் பொறுப்பில் இருக்காரு. அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்க மறுக்கல. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி யாராக இருந்தாலும் நடவடிக்கை, உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா, அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம். சென்னையில் சிறுமி வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக நிர்வாகி சுதாகர் கட்சியிலிருந்து நீக்கம். கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதால் நடவடிக்கை என விளக்கம். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண் காவல் ஆய்வாளர் ராஜி பணியிடை நீக்கம். வழக்கை முறையாக விசாரிக்காமல் குற்றவாளிக்கு உடந்தையாக செயல்பட்டதால் நடவடிக்கை. திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். HMPV தொற்று பரவல் காரணமாக தேவஸ்தானம் வேண்டுகோள். திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்திய வழக்கு. நயன்தாராவுக்கு எதிராக தனுஷ் தொடர்ந்த வழக்கில் ஜனவரி 22 இறுதி விசாரணை. ஈரோடு கிழக்கில் தேர்தல் கட்டுப்பாட்டு அலுவலகம் திறப்பு. விதிமீறல் தொடர்பான புகார்களை வாக்காளர்கள் அளிக்கலாம். மூன்று மாதங்களுக்குள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலானோரை சேர்க்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. சென்ற முறை விண்ணப்பிக்க இயலாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவும், திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கவும் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும்.
ஈரோட்டில் இபிஎஸ் அக்காமகன் முதன்மை இயக்குநராக உள்ள அலுவலகத்திலும் வருமான வரி சோதனை. நெருங்கிய உறவினரான ராமலிங்கத்தின் கட்டுமான நிறுவனத்தில் 2வது நாளாக சோதனை தொடர்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி நாகேந்திரன் தொடர்புடைய வீடுகளில் சோதனை. 50 பட்டாக்கத்திகளை கைப்பற்றிய காவலர்கள். அசாமில் வெள்ளம் புகுந்த நிலச்சுரங்கத்தில் இருந்து ஒரு தொழிலாளி சடலமாக மீட்பு. மேலும் 7 பேரை தேடும் பணி தீவிரம். பனியால் மூடப்பட்டு கனவுலகம் போல் காட்சியளிக்கும் அமெரிக்க சாலைகள். வீடு, மரங்கள் என எங்கு பார்த்தாலும் பனி படர்ந்து காணப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சிகள் அதற்கான ஆதாரம் இருந்தால் விசாரணை குழுவிடம் தெரிவிக்கலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டிருந்தா அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செஞ்சிருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம். ஆனால் சில மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும் குற்றம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திரட்டின பிறகும் அரசை குறை சொல்றது அரசியல் ஆதாயத்துக்கான தவிர உண்மையான அக்கறையோடு செயல்படுகிறது இல்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நாம் பதிவு செய்ய விரும்புகிறேன். கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அது மட்டுமல்ல, இன்னும் முக்கியமானது, இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும். அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதிர்க்கட்சிகளை கேட்க விரும்புவது, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கேட்டுக்கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்? அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயல மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். பொள்ளாச்சியில் நடந்தது